வணக்கம் மக்களே. இந்த வீடியோல காலையிலே வன்மத்தை கீட்டு இருக்க விஜய் விஷாலை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன நினைச்சு எது நினைச்சு டீட்டெயிலா சொல்றாங்க. சேனல் புதுசா பார்க்க நீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா காலையிலே ராணுவ விஜய் விஷால் நேத்தில இருந்து இல்ல ஆரம்பத்தில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3வது வாரத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமாரனாலே விஜய் விஷாலுக்கு வந்து ஒரு வன்ம கோளாறாதான் உள்ளுக்குள்ள தகதகன்னு எரியும் போல இருக்கு. ஸோ நிறைய இடங்கள்ல முத்துக்குமாரனை பத்தி பேசுறது, சௌந்தர்யா பத்தி பேசுறது, இந்த மாதிரி பேக் பேட்டிங் பண்ணிட்டே இருக்கதா விஜய் விஷாலோட வேலை. எங்க உட்கார்ந்தாலும் கண்டு கொடுக்குறாங்க பேர்ல ஆனந்தி ஒரு விஷயம் பண்றாங்களா, அதே மாதிரி இன்னைக்கு காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு ராணுவம் வந்து அந்த இடத்துல உட்காந்துருக்காப்புல. ராணுவம் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து எல்லாத்தையுமே சாரி கேட்டுட்டு வந்துருக்காங்க. ரொம்ப பாவமா இருக்கு காலைல பாக்குறதுக்கு. அவன் மேல தப்பே கிடையாது, இருந்தாலும் ஒருவேளை தப்பு இருக்குமோன்னு சொல்லி எல்லாத்தையும் சாரி கேட்கறாங்க. ஆனா தப்பு பண்ண ஆட்கள்லாம் அவ்வளவு தெனாவட்டா அவன் சாரி வந்து அக்செப்ட் பண்ணிக்காம ஒரு விஷயம் வந்து பண்றாங்க. பட் இதை அட்ரஸ் பண்ணி அவர் விஜய் சேதுபதி நினைக்கிறேன். ஸோ விஜய் விஷால் காலில் ராணுவ பக்கத்தில் உட்காந்து அவன் வந்து ஒரு மைண்ட் செட் யோசிச்சுட்டே உட்காந்துருக்கான். இவன் அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கோர் பண்ண ட்ரை பண்றான், முத்துக்குமரனை பத்தி பதிவு பண்ண ட்ரை பண்றான் நம்ம விஜய் விஷால். என்னன்னா முத்துக்குமரனை பாத்தியா வந்து திருப்பி நம்ம அவனை கலாய்க்கிறோன்னு தெரிஞ்ச ஒரு விஷயத்த திருப்பி பண்றான். எங்கன்னா டால் டாஸ்க்ல வந்து அந்த பழைய கண்டஸ்டன்ஸை வந்து மறைக்க சொன்னாங்கல்ல, அதை மறைக்க சொன்ன இடத்துல முத்துக்குமரன் வந்து சொன்னாப்ல, அடிச்சு கிடிச்சிட்டுலாம் ஒன்றும் பண்ண வேணாயா, நம்ம வந்து இன்டர்வியூ பண்ணி உள்ள விடலாம், ஒவ்வொருத்தரா நிப்பாட்டி உனக்கு எதுக்கு தேவை ஏன் தேவை அப்படி மாதிரி இன்டர்வியூ பண்ணி உள்ள விடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து முத்துக்குமரன் சொன்னாரு. அது ஃபெயிலியர் தான். எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் சொன்னதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தா அது ஃபெயிலியர் தான் போயிருக்கும். சரிங்களா, அது வேஸ்ட் தான். இதுவும் நீ தாண்டா டிரைவர், உன்னைய தாண்டா வச்சு ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி நக்கிட்டு போச்சுப்போ அப்படிங்கிற மாதிரி போயிருக்கோம். நல்ல வேலை அந்த இது பண்ணா விட்டாங்க. ஆனா நம்ம விஜய் விஷால் என்ன பண்றாப்ல, இவருக்கு விஜய் சேதுபதி பண்ண தவிர வேற ஒரு மண்ணுமே தெரியாதா? ஒரு மெமிக்ரி பண்ணணும்னா விஜய் சேதுபதி, ஒரு கண்டென்ட் பண்ணணும்னா விஜய் சேதுபதி. அதான் சொல்றேன், ஆரம்பத்துல இருந்து விஜய் விஷால் மோசமா சொம்படிச்சுட்டு இருக்கான். சில பேருக்கு ஒரு பெரிய ஆளை பார்த்தா பயங்கரமா சொம்படிக்கிற ஒரு கேரக்டர் விஜய் விஷால்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை வந்து கரெக்டா ப்ரூவ் பண்ணான். நேற்று ஒரு டாஸ்க் சொன்னப்ப கூட விஜய் விஷாலுக்கு தான் சொம்படிச்சாங்கிறது நமக்கு தெரிஞ்சது. விஜய் சேதுபதி தான் சொம்படிச்சு விஜய் சேதுபதி வாய்ஸ் பேசி விஜய் சேதுபதியை கலாய்ச்சி விட்டான். ஆமா தானே அப்படின்னு கலாய்ச்சி விட்டான். ஸோ இதெல்லாம் கேட்க மாட்டாரு, ஏன்னா விஜய் சேதுபதி விஜய் விஷால கேட்க மாட்டாங்க, அது வேற விஷயம். பட் ஆனா இப்ப என்ன பண்றா அப்படின்னா, அந்த டாஸ்க்ல வந்து விஜய் சேதுபதி கேட்பாரு அவன்கிட்ட, அவரு ஒண்ணு பண்ணப்பல அப்படி சுவாரஸ்யமா கொண்டு போயிருக்கலாம்ல இன்டர்வியூ வச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. வேணா பாரு, அதுக்காக தான் பண்றான். நம்ம கலாய்க்கிறோன்னு தெரிஞ்சா திருப்பி பண்றான்னா விஜய் சேதுபதி கேட்கணுங்கிறதுக்காக தான் பண்றான். கடைசியா சொல்லுவான் பாரு வீக்கெண்ட்ல, நான் சுவாரஸ்யமா கொண்டு போகணும்னு எவ்வளவு ட்ரை பண்ணா, ஆனா இவங்க பெருசா இது பண்ணலன்னு முத்துக்குமரன் சொல்லுவான் பாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ராணுவ விஜய் விஷால் சொல்லிட்டு இருக்கான். சோ இந்த வன்மம் கக்கிய கன்வர்சேஷன் பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன? விஜய் விஷால் என்னதான் முடிவு பண்ணி பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ல போட்டு நெக்ஸ்ட் மீட் பண்றதா சொல்லுச்சு.